இப்போ இந்த ரெமெடி எதுக்காகனா பிஸ்னஸ்ல லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு, நல்ல பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் உருவாகிறதுக்கு, உங்களோட பிஸ்னஸ்ல வந்து நல்ல ஒரு பேர் வாங்கறதுக்கு, எந்த ஒரு குழப்பங்கள் இந்த இடத்துல இல்லாம இருக்கிறதுக்கெல்லாம் இந்த ரெமெடிஸ் உங்களுக்கு பெஸ்டா ஒர்க் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் ரெமெடி எதுக்காக அப்படின்னா, அந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கிறதுக்கு, கஸ்டமரை நல்லா அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த ரெமெடி பண்ணுங்க. இது வந்து டெய்லியுமே உங்களோட பிஸ்னஸ் என்ட்ரியில, ஷாப் என்ட்ரியில கடை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கற்பூரம், உங்களோட கடைக்கு முன்னாடி ஒரு கற்பூரம் வைக்கிறதுக்குன்னே இதெல்லாம் இருக்குல்ல, தட்டெல்லாம் கற்பூர தட்டெல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து வச்சு கற்பூரம் ஏத்தி நீங்க உள்ள என்டர் ஆகிறப்பவே இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வேண்டிட்டு ஓம் சுக்ராய நமக அப்படின்ற சாண்டிங் வந்து பண்ணிட்டு, எத்தனை தடவை பண்ணீங்கன்னாலும் ஓகே, ஓம் சுக்ராய நமக அப்படின்ற சாண்டிங்க பண்ணிட்டு கற்பூரம் ஏத்தி, கற்பூரம் எரிஞ்சு முடியற வரைக்கும் அந்த இடத்துல நின்று இந்த சாண்டிங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள போய் உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த இடத்துல அந்த ஹோல் டேல நல்ல கஸ்டமர் அட்ராக்ஷன் பண்றது, நல்ல சேல்ஸ் இருக்கிறது, சேல்ஸ் பூஸ்ட் ஆகிறது, இதெல்லாமே அந்த அன்னைக்கு பார்ப்பீங்க. ஓகே, அடுத்தது அந்த இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு எதிர்பார்க்காத பண செலவுகள் வந்து வந்துட்டே இருக்குன்ற பட்சத்துல நீங்க வந்து ஒரு கற்பூரத்தை நீங்க உங்களோட கேஷ் பாக்ஸ் எங்க பிசினஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல ஹோல் டே காலையில இருந்து வச்சுட்டு, இது அடிக்கடி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ஒரு வாரத்துல ஒரு 2-3 நாள் ஆகுது கண்டினியூஸா பண்ணுங்க. காலையில இருந்து ஒரு கற்பூரத்தை அப்படியே அதே இடத்துல அந்த கேஷ் பாக்ஸ்ல வச்சுட்டு நைட்டு நீங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடி அந்த கற்பூரத்தை பர்ன் பண்ணிட்டு, கற்பூரம் ஏத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கிளம்பி போங்க. அங்க இருக்கிற அந்த லோ வைப்ரேஷன்லாம் குறைய ஆரம்பிக்கும். உங்களோட தாட்ஸ்லயும் ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். நீங்க அந்த பிசினஸ்ல எந்த குழப்பத்தையும் உங்களை அறியாம ஏற்படுத்திட மாட்டீங்க. ஒரு தெளிவான மனநிலைமை உங்களுக்குமே இருக்கும். அந்த பிசினஸை வந்து எப்படி பெஸ்டா பண்றது, எந்த விஷயத்துக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும்ன்ற உங்களுக்கும் அந்த கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்துல. இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இன்னும் புது கஸ்டமர்ஸ் அந்த இடத்துல உருவாக்குறதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, காலையில கடை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இது வந்து பூஜை ஷெல்ஃப்ல பண்றது, உங்க கடைக்கு உள்ள பண்றது. கடைக்குள்ள கற்பூரத்துக்குள்ள கொஞ்சூண்டு ஒயிட் சுகர், வெள்ளை சர்க்கரை கொஞ்சூண்டு அதுல போட்டு இந்த கற்பூரம் ஏத்திட்டு, புது கிளைண்ட்ஸ், புது மனிதர்கள், புது முகங்கள்னால உங்களுக்கு ஒரு பண வரவு அப்படி ஏற்படணும்னு நினைச்சு இந்த பரிகாரம் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த அன்னைக்கு ஒரு புது முகமாவது உங்களோட கடைக்கு வருவாங்க. அவங்க உங்க கூட கனெக்டடாவே இருப்பாங்க, ரொட்டீன் கஸ்டமரா ஆவாங்க. நான் ஒண்ணுன்றது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், அந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிப்பாங்க இந்த பரிகாரத்துல. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 2 பேரா இருந்தாலும் சரி, 3 பேரா இருந்தாலும் சரி, இந்த 3 பேரும் 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ற இடத்துலயா இருந்தாலும் ஓகே, இல்ல இந்த 2-3 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயா இருந்தாலும் ஓகே, ஆளுக்கு ஒரு கற்பூரம் வாங்கி 3 கற்பூரம், 2 கற்பூரம், 4 கற்பூரம், எத்தனை பார்ட்னர்ஸா இருந்தாலும் சரி சேர்ந்து அவங்களோட கைப்பட அந்த இடத்துல வச்சு இந்த பிசினஸ் நல்லபடியா growth இருக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த பார்ட்னர்ஷிப்ல இவங்களுக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங்கும் பெஸ்டா இருக்கும். அவங்களோட பிசினஸ் growthம் ரொம்ப பெஸ்டா ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் உங்களோட பிஸ்னஸ்ல நீங்க சிறப்பா இருக்கிறதுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது பார்க்கலாம்.